ஹாய் கைஸ், இப்போ நம்ம தாய்லாண்டில் இருக்க புக்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃப்ளிப்கார்ட் ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மிட் நைட்டில் 12 மணிக்கு ஃப்ளைட்டை ஒரு வழியாக போட் பண்ணி அடுத்த நாள் காலையில் நம்ம புக்கெட் ஐலாண்ட் ரீச் பண்ணிட்டோம். அண்ட் அங்கேருந்து நம்மளுக்கு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். அண்ட் ரூம் வந்து சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் ஒரு ஆளாக போயிருந்தேன், பட் இந்த ரூம் வந்து ரொம்பவே பெருசு. ஆல்சோ உங்களுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி பியூட்டிஃபுல். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே கிளம்பி ஃப்ளிப்கார்ட்டோட இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் ஈவெண்ட்டுக்கு கிளம்பியாச்சு. ஹாய் கைஸ், நம்ம ஃப்ளிப்கார்ட்டோட இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்மார்ட் ஃபோன் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஃப்ளிப்கார்ட் நிறைய ஃபோன்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ உள்ள நுழைஞ்சோடனே சேவிங்ஸ், ட்ரஸ்ட்டு, ரியல் வேல்யூ ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும்னு சொன்னாங்க. அண்ட் ஃப்ளிப்கார்ட்டோட வெண்டரிங் மிஷினும் வச்சுருந்தாங்க. அண்ட் இதில் ஸ்பெஷலே ஒவ்வொரு பாட்டில்லையும் அப்கமிங் சாசா லீலி சேலில் வரப்போகிற ஃபோன்ஸோட ப்ரைஸ் க்ளூ கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு கேமும் கண்டக்ட் பண்ணாங்க. லைக் இந்த கன்னில் நம்ம ஷூட் பண்ணணும், அது எது பாயிண்ட் பண்ணுதோ அதை பற்றி உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. பட் நம்மளுக்கு நடுவில் அடிச்சிருச்சு. அண்ட் நம்ம இந்த ஈவெண்ட்ல டெக்னோ பத்தி தாங்க கவர் பண்ண போறோம். அண்ட் இங்கே இவங்க எல்லா கலர் போன்ஸுமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுல குறிப்பா 3 மாடல்ஸ், டெக்னோ புவா கர்வ் 2 5G, டெக்னோ புவா ஸ்லிம் 5G அண்ட் டெக்னோ புவா 7 Pro. இது மூணுமே அல்டிமேட் வேல்யூ ஃபார் மணி ஃபோன்ஸுங்க. பிகாஸ் ஸ்பெக் அந்த லெவலில் இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்களோட டெக்னோ புவா கர்வ் 2 5G. இந்த ஃபோன் வந்து வேர்ல்டுலேயே ஸ்லிம்மஸ்ட் 8000 mAh இருக்கக்கூடிய ஃபோன் இதுதான். செம்ம ஸ்லிம்மாக இருந்துச்சு, கையில் எடுக்கும் போது ஹேண்டியாக இருந்துச்சு. அண்ட் பில்ட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏரோஸ்பேஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த மெட்டல்ஸ் எல்லாமே கையில் எடுக்கும் போது சீரியஸாக ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபீல் இது கண்டிப்பாக கொடுத்துச்சுங்க. ஜஸ்ட் 7.42 mm தான். அண்ட் வெயிட்டுமே 200 மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இது டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 144 Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 4500 nits பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு இதுல கிடைக்குது. சோ நல்ல பிரைட்டான டிஸ்ப்ளே, ஆல்சோ ஸ்மூத்தான டிஸ்ப்ளே. iOS 16 நம்மளுக்கு ஐபோன் மாதிரி இருந்துச்சுங்க அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இதோட கேமரா செட்டப் நம்மளுக்கு 50 மெகா பிக்சல் ரியர்ல கொடுத்திருக்காங்க. சோ ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. ஈவன் 15x ஜூம்ல கூட டீடைல் பாருங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. கோகுல் ப்ரோ தான் நம்ம கூட வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. தென் இன் அண்ட் ஃபீல் நீங்க கண்டிப்பா இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தாதாங்க இதோட அருமை உங்களுக்கு தெரியும். பிகாஸ் உள்ள பேட்டரி லைஃப்க்கு பஞ்சமே இல்ல. ஆல்சோ உங்களுக்கு டால்பி அட்மோஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே வந்துருது இந்த ஸ்லிம்மான ஃபார்ம் ஃபேக்டர்ல. பெர்ஃபார்மன்ஸ்க்கு டிமென்சிட்டி 7100 6 நானோமீட்டர் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. ஓவரால் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்னாப்பியான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சது. மோர் லைக் எனக்கு ஐபோன் யூஸ் பண்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆல்சோ லுக் அட் த டிசைன். கண்டிப்பா இதை நீங்க நேர்ல வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போன் தான், அஃபோர்டபிள் பிரைஸ்ல கிடைக்கும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் போன் டெக்னோவோட ஸ்லிம் 5G. இதுதாங்க என்னோட ஃபேவரட். பிகாஸ் இதுல வந்து உங்களுக்கு லைட் தெரியும், மூட் லைட்னு சொல்றாங்க. பட் அதை தாண்டி இதோட திக்னஸ் ஜஸ்ட் நீங்க பாருங்களேன், செம்ம தின்னா இருக்குதுங்க. ஜஸ்ட் 5.95 மில்லிமீட்டர் தாங்க திக்னஸ். ஐபோன் ஏர் மாதிரி இருக்கு, பட் கம்மியான பிரைஸ் பாயிண்ட்ல. ஆல்சோ பேட்டரி லைஃப்ல காம்ப்ரமைஸ் இல்ல, 5100 mAh கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த மூட் லைட்டை நீங்க ஜஸ்ட் பாருங்களேன், இது செம்மையா இருக்குதுங்க. சீரியஸா இது எல்லாமே நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டைனமிக் ஐலாண்ட் கொடுத்திருக்காங்க ஐபோன் மாதிரி. ஓரளவுக்கு ஸ்மூத்தாவே இருந்துச்சுங்க. அண்ட் ஐபோன் மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நம்மளுக்கு இதுல கொடுத்திருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு கம்பேரிஷனுக்காக திக்னஸ் பாருங்க. இது டெக்னோ புவா 7 Pro கூட வச்சிருக்கேன். பாதி திக்னஸ் தாங்க இருக்கு. இது நீங்க கையில எடுத்து பார்த்தாதான் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அண்ட் நெக்ஸ்ட் டெக்னோவோட புவா 7 Pro. இதுலயே நம்மளுக்கு அந்த லைட் கொடுத்திருக்காங்க பின்னாடி, பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் ஐபோன் ப்ரோ மாடல் மாதிரியான டிசைன்ஸ், கேமரா டிசைன்ஸ் இருக்கு. அண்ட் இது கொஞ்சம் பழைய மாடல் தான். அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த போனை பத்தி தெரிஞ்சிருக்கும். சோனி சென்சார் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க பின்னாடி, ரியர் கேமரா. ஆல்சோ இந்த ரெண்டு போன்ஸ்லயுமே நீங்க விக்கெட்லயே வந்துட்டு லைட்டிங் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. இதில் உங்களுக்கு 64 மெகா பிக்சல் சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு 4K 30 FPSல ரியலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இட் வாஸ் ரியலி குட். ஆல்சோ இதோட ஃப்ரண்ட் கேமராவும் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட்டாக் கவி ப்ரோ தான் நம்மளுக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அண்ட் ஃபோனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டிங்கன்னா இதுலேயும் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட், AMOLED டிஸ்பிளே, அது எல்லாமே இருக்குது. டிமென்சிட்டி 7300 அல்டிமேட் ப்ராசஸரோட வருது. ஸோ பர்ஃபார்மன்ஸுக்கு பஞ்சமே இல்லை. ஓவரால் இந்த ஃபோன்ஸை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு மிட் ரேஞ்சிலே கிடச்சிருங்க. ரொம்ப அஃபோர்டபுள், ஆனால் ஃபீச்சர் ரிச்சாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை முடிச்சுட்டு ஈவினிங்கில் நம்மளுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சுங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஏகப்பட்ட அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மேலே கீழே சைடில் ஃபுல்லாகவே LED டிஸ்பிளே போட்டு ஒரு ஃபோனுக்குள்ளே போகிற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இது சீரியஸாக செம சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஏகப்பட்ட அவார்டு கொடுத்துருந்தாங்க. மோட்டோ ஏகப்பட்ட அவார்டு இந்த ஈவெண்ட்டில் வாங்கியிருந்துச்சுங்க. ஈவன் ஐஃபோனுக்கு கூட 2 அவார்டு கிடச்சிருந்துச்சு இந்த ஈவெண்ட்டில். வெல் ஆர்கனைஸ்ட். இதுக்கப்புறம் டான்ஸ் பார்ட்டி எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு சரி புக்கெட் ஐலாண்ட் சுற்றி பார்க்கலான்னு போயிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் பிக் பூத்தா போயிருந்தோம். இந்த வியூவே செம்மையாக இருந்துச்சுங்க. மலைக்கு மேலே இவங்க ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அங்கேருந்து பார்த்தா மொத்த ஐலாண்டுமே நம்மளுக்கு தெரியும்.
அண்ட் அங்கே ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு அடுத்து நம்ம பீச்சுக்கு போயிருந்தோங்க. இது வந்து நம்மளோட ஹோட்டல் ரூம்லேருந்து ரொம்ப பக்கம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அண்ட் அங்கேயும் போயிட்டு சன்செட்டை பார்த்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாம் அடுத்த நாளே திருப்பி ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் ஒரு வழியாக ஃப்ளைட்டை போட் பண்ணி அகைன் என்னோட ஹோம் டவுன் திருச்சிக்கு கிளம்பிட்டேன்.